ஹலோ கைஸ், வணக்கம். வணக்கம்பா. வீடியோ எடிட்டிங் எதுல பண்ணலாம்னு ஒரு 4 வீடியோ, வீடியோவை எப்படி என்கேஜிங்கா எடிட் பண்றதுன்னு ஒரு 4 வீடியோ, ட்ரெண்டிங் எஃபெக்ட்ஸ் டிரான்சிஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு அதுக்கு ஒரு 4 வீடியோ, இப்படி எல்லாம் பார்த்து முடிச்சு லாஸ்டா நம்ம மைண்ட்ல வர ஒரே கொஸ்டின் என்னன்னா, இதுல இருந்து காசு வருமா வராதா? நல்ல ஒரு சுத்தமா சுத்தாதா போட்டு வேண்டா மேடையில கால மேல குரங்கு கிட்ட மாட்டுக்கின சந்தன மாலை. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. நல்ல கிளைண்ட்ஸை எப்படி நம்ம ரீச் பண்றது, அவங்கள எப்படி நம்மள ரீச் பண்ண வைக்கிறது, நான் என்னெல்லாம் பல்பு வாங்கி கத்துக்கிட்டேன் எல்லாமே இந்த வீடியோல சொல்றேன். அப்புறம் நல்ல வீடியோ எடிட்டிங் ஸ்கில் எல்லாம் வச்சுட்டு அதை வெளிப்படுத்த முடியாம கையை கட்டி போட்டு வச்சிருக்காங்களேன்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இது ஏகாம்பரத்துடைய சர்க்கிள். இங்க வந்ததுக்கு பின்னால நீங்க எதுக்கும் கிளங்கப்படாது. புது பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தே கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, எல்லாம் ஒரு காரணமா தான். ஃபர்ஸ்ட் கிளைண்ட்ஸை ரீச் பண்றதுக்கு வெறும் 3 இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் தான் கைஸ். அது என்ன 3 தகுதி? அந்த 3 மெத்தட்ஸை விட்டாலும் 4வதா இன்னொரு முக்கியமான மெத்தட் இருக்கு, அதை லாஸ்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட ஒர்க்கை ஷோகேஸ் பண்ணணும் கைஸ். நீங்க என்ன ஃபார்மேட் வீடியோ எடிட்டரா வேணா இருக்கலாம், யாரா வேணா எவனா வேணா இரு. அந்த ஃபார்மேட்ல நீங்க ஏற்கனவே எடிட் பண்ண வீடியோஸ்லாம் இருந்தா அதை உங்க சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணுங்க. எல்லா வீடியோஸும் ஒரே மாதிரி இல்லாம டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ்ல ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. அது வியூஸ் போகுது போகல அதுக்காகவே நம்ம பண்ணல, ஜஸ்ட் உங்க ஒர்க்கை ஷோகேஸ் பண்றீங்க அவ்வளவுதான். ஏன்னா திடீர்னு உங்க ஒர்க்கை யாராச்சும் ரேண்டமா பார்க்க சான்ஸ் இருக்கு, பார்த்துட்டு பெரிய ஆளா இருப்பான் போலயே இவனை தானே நம்ம இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தோம்ட்டு ஏதாச்சும் கிளைண்ட்ஸ்க்கு தேவை இருந்துச்சுன்னா அவங்களே நம்மள ரீச் அவுட் பண்ண கூட சான்சஸ் இருக்கு. நாளைக்கு பாண்டியில் ஒரு பஞ்சாயத்துனே சாரி தம்பி, இப்பதான் 7.5 முக ஆளு வந்து 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் யாருக்கிட்ட நீங்க ஒர்க் ரிலேட்டடா பேசுனீங்கனாலுமே டக்குனு உங்க ஒர்க்ஸை பார்க்கணும்னு நினைப்பாங்க. நீ யாரா? சோ அப்போ நீங்க இந்த மாதிரி அப்லோட் பண்ண வீடியோஸ் ஆர் போர்ட்ஃபோலியோ ஏதாச்சும் காமிச்சு அது அவங்களுக்கு தேவையும் பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. இங்கயா ஐஎம் சஃபரிங் ஃப்ரம் பாக்ஸிங் டோட்டலா ஏமாற போறாங்க. ஓகே, அதுக்கு நீங்க இன்ஸ்டாகிராம் ஆர் லிங்க்டின் மாதிரி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி உங்க ஒர்க்கை ஷோகேஸ் பண்ணி கிளைண்ட்ஸை ரீச் பண்றதே ஒரு வழி கைஸ். நெக்ஸ்ட், ஆனா எடிட் பண்ண வீடியோஸ்ல மட்டும் சோஷியல் மீடியாஸ்ல அப்லோட் பண்ணிட்டு அப்படியே சும்மா இருந்தா கிளைண்ட்ஸ் வருவாங்களா? கரெக்டா சொல்லுங்க, கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்புறம். சோ இரண்டாவது வழி என்னன்னா, நீங்க டைரக்டாவே நீங்க எடிட் பண்ற ஃபார்மேட்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ற கிரியேட்டர்ஸ்க்கு ஆர் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் மாதிரி யாருக்காச்சும் டிஎம் பண்ணலாம். வணக்கம் ஐயா. ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் மூலமா மட்டும் ரீச் பண்ணாம மெயில் ஐடி கண்டுபிடிச்சு மெயில் பண்ணலாம். லிங்க்டின்ல எல்லாம் நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்கும், அது மூலமா எல்லாம் ரீச் பண்ணலாம். உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு 27 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நல்ல வீடியோ எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே தேவைதான். நீங்க சரியான பீப்புள சரியான வேலை சரியான ஸ்கில் வச்சுட்டு ரீச் அவுட் பண்றதுதான் மேட்ரு. இப்போ நீங்க எப்படி மெசேஜ் பண்ணணும்னா, நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா. ஹாய், என் பேர் ஜிபே ஜீவா, உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் நல்லா இருந்தது, என் போர்ட்ஃபோலியோ இதுல அட்டாச் பண்ணிருக்கேன், உங்களுக்கு அப்படி இப்படி ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க, சின்ன சாம்பிள்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொன்ன மாதிரி அப்படியே சொல்லாம இங்கிலீஷ்ல கொஞ்சம் பொலைட்டா பேசுங்க. மெசேஜ் பண்றதுக்கு டெம்ப்ளேட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏன்னா எடிட்டிங் கொஞ்சம் அரைகுறையா இருந்தா கூட ஒன்னும் இல்ல கைஸ், நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க அதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல பேசுறீங்க. அண்ட் உங்க ஒர்க்ஸ் எல்லாம் நார்மல் டிரைவ் லிங்க்ல ஷேர் பண்ணாம ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி அதை மெசேஜ்ல அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்ஸை செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ப்ரொஃபஷனலா போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். கார்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல ஏற்கனவே நிறைய நல்ல நல்ல டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல உங்க ஒர்க்ஸ் ஆர்டர் ஆட் பண்ணி போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிக்கோங்க. பார்த்த உடனே இவன் தாண்டா நமக்கு எடிட்டர்னு ஃபீல் ஆகுற மாதிரி கிரியேட் பண்ணுங்க. உங்க ஒர்க்ஸும் முக்கியம் தான், பட் அதை எப்படி பிரசன்ட் பண்றோங்கிறதும் அது அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான். இந்த மாதிரி நீங்க அவுட் ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு ரெக்யூர்மெண்ட்ஸ் இருந்து உங்க எடிட்ஸும் அவங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு தேவைப்படும் போதாச்சும் ரீச் பண்ணுவாங்க. இல்ல ப்ரோ, இதுதான் நான் ரொம்ப நாளா பண்றேன், கடைக்கு கஸ்டமர்ஸே வர மாட்டாங்கன்னு ஃபீல் பண்ணீங்கனாலும் இன்னும் நிறைய குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வச்சு கடையை இன்னும் டெவலப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கடை பக்கம் ஒரு நாள் வந்துதான் ஆகணும். அண்ட் இன்னொரு டிப் என்னன்னா, இது நான் ரீசெண்டா ஒரு போஸ்ட்ல தான் பார்த்தேன். டைரக்டா நீங்க கிளைண்ட்ஸ் கிட்ட ஒர்க்ஸ் பத்தி பிட்ச் பண்ணாம ஒரு 1 or 2 weeks முன்னாடியே ரேண்டமா அவங்க ஒர்க்கை டிஸ்கிரைப் பண்ணி கேஷுவலா ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு பேசி பழகி பாப்போம், புடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுவோம். தென் நீங்க பிட்ச் பண்ணா அவங்க உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குன்னு பார்த்தேன். பேசிக்கா ஐஸ் வைக்க சொல்றாங்க, தமிழர் பண்பாடு. பட் இது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு சரியா தெரியல. ஐஸ் வச்சு சாம்பிள் ப்ராஜெக்ட் வேணா வாங்கலாம், ஃபுல் ப்ராஜெக்டையும் நமக்கே தர்றதுக்கு நம்ம ஒர்க் தான் பேசணும். சரி, இப்போ லாஸ்டா ஒரு மெத்தட் சொல்றேன். இதுல நீங்க கிளைண்ட்ஸை தேடி போக வேணாம், கிளைண்ட்ஸ் உங்களை தேடி வருவாங்க.
சீரியஸா எனக்கு கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பர்சனல் பிராண்டிங்லாம் சுத்தமா தெரியாது, இப்பவும் தெரியாதுதான். சரி அதை விடுங்க. அப்படி அந்த பர்சனல் பிராண்டிங் யூஸ் பண்ணி எப்படி கிளைண்ட்ஸ் நம்ம கிட்ட வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கா நீங்களே உங்களை பொசிஷன் பண்ணிக்கிற விதம் தான். இப்போ ஆடியன்ஸ் நிறைய இருக்கிற ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணி போஸ்ட் பண்ணீங்கன்னா அது பாக்குறவங்களுக்கு என்கேஜிங்காவும் இருக்கும்போது சைக்கலாஜிக்கலாவே இவனுக்கு நிறைய தெரியும் போல அந்த ஃபீல்ட்ல நீங்க எக்ஸ்பர்ட் போல பாக்குறவங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த சர்வீஸ் கிளைண்ட்டுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களே ரீச் அவுட் பண்ணுவாங்க. சோ பர்சனல் பிராண்டிங் பண்ணும்போது ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது. ட்ரஸ்ட் இருந்துச்சுன்னா கிளைண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே உங்களை ரீச் பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் ஒரு கிளைண்ட் கூட நானா ரீச் பண்ணல, எல்லாமே இன்பவுண்ட் லீட்ஸ் தான். அதெல்லாமே ஒரு பெரிய கதை கைஸ். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். நிறைய விஷயங்கள் நகைச்சுவை நடக்கும் பாருங்க, அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அண்ட் இப்போ நான் ஒரு சின்ன ரிமோட் டீம் வச்சு கிளைண்ட்ஸ்க்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் இப்பதான் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. நீங்க ஒருவேளை நாம சேர்ந்து ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்க்ல உங்க டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க. நான் செக் பண்றேன் அண்ட் தேவைப்படும் போது கண்டிப்பா கான்டாக்ட் பண்றேன். நம்பினோர் கைவிடப்படா. சரி எங்க விட்டோம்? அதுக்கு நீ எல்லாரையும் நான் கண்டென்ட் கிரியேட் பண்ண சொல்லல. சிச்சுவேஷன்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். சோ உங்களுக்கு இந்த 3 மெத்தட்ஸ்ல எது சூட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணுங்க. இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா. ஆனா எப்பவுமே உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டே இருங்க, நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் எப்படி ஆன்லைன் மூலமா கிளைண்ட்ஸ் ரீச் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். இன்னும் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம டைரக்டா மெசேஜ் பண்ணா ஈஸியா ஒர்க் அவுட் ஆகாது. டைம் இல்ல. சோ அதான் கைஸ், நீங்க இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி அப்படியே பண்ணணும் கூட இல்ல. உங்களோட என்விரான்மெண்ட்டை பாருங்க, உங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்க. தென் நீங்க ஆன்லைன்ல மட்டும் இல்ல, உங்க ஏரியாலயே நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாம் இருக்கலாம், அவங்களுக்கு நீங்க வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கலாம். இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க வந்தா மட்டும் போதும். நீங்க வந்தா மட்டும் போதுங்கிற மாதிரி நீங்க இந்த ஸ்கில்ல ப்ராப்பரா கத்துக்கிட்டா மட்டும் போதும். என்ன 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க. கிளைண்ட்ஸ் ரீச் பண்றதுலாம் ஈஸி தான், ஏன்னா எல்லாருக்குமே தேவை இருக்கு கைஸ். ஸ்டார்டிங்ல வேணா கொஞ்சம் செட் ஆகுறதுக்கு டைம் எடுக்கலாம், பட் அதுக்கெல்லாம் டிமோட்டிவேட் ஆகாம உங்களை செலக்ட் பண்ணாட்டி லாஸ்ட் கிளைண்ட்டுக்கு தான் நினைச்சிட்டு உங்க ஸ்கில்ல செமையா டெவலப் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. மகனே மனசை திடமா வச்சுக்க. சரி நான் இப்போ அப்படியே நகர்ந்து போயிட்டு அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல வந்து உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். மறக்காம இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.